கேன்சர் சர்ஜரி மெத்தடாலஜி. ஸோ கேன்சர் சர்ஜரி மெத்தடாலஜினா என்ன? எல்லா கேன்சருக்கும் இந்த சர்ஜரி பண்ணுவாங்களா? இல்லைன்னா அது ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் ஆகுமா? அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரேபடி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாகவே கேன்சர் வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்டேஜாக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இப்படி தான் அதை வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இயர்லியராக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கீமோ மட்டும் கொடுத்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் அண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, சர்ஜரி அண்ட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரேடியாலஜியும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸ்டேஜ் 1 அண்டு இயர்லி ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சர் செல்ஸ் பாடிக்குள்ளே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு. பட் அது இன்னும் வந்துட்டு பரவுறதுக்கு, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சி போய் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேன்சர் செல்ஸ் வந்து உங்கள் பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து கீமோ கொடுத்து உங்களுக்கு அதையும் வந்துட்டு க்யூர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் 1 அண்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் 2 வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணுவாங்க. இதுலேயே நீங்கள் ஸ்டேஜ் 2ஓட அட்வான்ஸ்ட் இல்லை இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் 3 இல்லை ஸ்டேஜ் 4 இப்படியெல்லாம் நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களோட பாடிக்குள்ளே இருக்க கேன்சர் செல்ஸ் வந்துட்டு ரேப்பிடாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த செல்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம் டவுன் பண்ணணும். அப்படின்னா தான் அது வேறு பார்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ இதுக்காக தான் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீமோ கொடுப்பாங்க. ஸோ கீமோ கொடுத்து அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஆல்சோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த கட்டி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு உங்களுக்கு ஷ்ரிங்க் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அடுத்து சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சர்ஜரி வந்து நம்மளோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். ஸோ இதில் எனக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அண்ட் கீமோதெரப்பி என்னோட சர்ஜரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு நான் கீமோதெரப்பியை விடாமையும் கண்டினியூஸாகவும் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்தனால அது எனக்கு சர்ஜரியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜூனில் வந்து என்னோடய கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா we have to remove your breast அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஸ்டேஜ் 2ஓட அட்வான்ஸ்டு, அதாவது ஸ்டேஜ் 3ல இயர்லி ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு. பிகாஸ் லிம்ப் நோட்ஸ் வந்து ஆம்பிட் கிட்டலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வித் ஆல் த கிரேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கீமோவை நான் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டனால இது எனக்கு எப்படி ரிசல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு செய்ய வேண்டிய பிரெஸ்ட் ரிமூவலில் இருந்து பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பிரெஸ்ட்டில் இருக்க அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த கீமோதெரப்பி எனக்கு 90% ஆஃப் த கேன்சரை வந்து க்யூர் பண்ணிடுச்சு. ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கீமோதெரப்பிஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைல் டேக்கிங் யுவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து சர்ஜரி எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பிரெஸ்ட் சர்ஜரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பேக்லேருந்து ஃபுல்லாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே அந்த கட்டி இருந்துச்சு, அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்லேருந்து ஃப்ளாப் எடுத்து இங்கே எடுத்த கட்டி வந்து கட்டி எடுத்த இடம் வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து ஃப்ளாப் எடுத்து இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணி எனக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து கீமோதெரப்பி இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ்
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்கள் போயிருந்தப்ப என்னோட பிரஸ்ட்டையே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். பட் அந்த கீமோதெரப்பி எனக்கு 90% ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால எனக்கு அந்த பிரஸ்ட்லேருந்து கட்டியை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கீமோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சர்ஜரியோட எனக்கு வந்துட்டு என்னோட ட்ரீட்மெண்ட் முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரேடியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேடியேஷன்னா என்ன, ரேடியேஷனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ whoever is watching this video, உங்களோட ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, கீமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபிசிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட ஃபேமிலி எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சுச்சு. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னோட ட்ரீட்மெண்ட்டாக ஃபுல் ஜேர்னியுமே நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது என்னோட சர்க்கிளில் மட்டும் இல்லாமல் இது வைடாக ரீச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye from